எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பேச்சும் மூச்சும் ஜோதிடம் என்று தன்னுடைய வாழ்நாளை ஜோதிடத்தில் செலவிட்டும் தொடர்ந்து நம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி கருத்தரங்கு மற்றும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சிம்மநாயகி திருமதி மணிமேகலா அம்மா அவர்களை மிதுன ராசியின் பலன்களை பற்றி பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ராஜநிலை டிவி சார்பில் உலக நேயர்களுக்கெல்லாம் ஜோதிடர் யார் பார்த்துட்டு இருக்காங்க, உலக நேயர்களுக்கு வேண்டி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி சம்பந்தமா பலன்கள் சம்பந்தமா நம்ம ஏறக்குறைய 2 ராசிகள் பார்த்துட்டோம். ஏன்னா 3வது ராசிங்கிறது ஒரு அற்புதமான ராசி. ஏன்னா 3வது ராசி தான் தொடர்பு அப்படிங்கிறது 3வது ராசி. உலகம் பூரா தொடர்பு, சிறு பயணம் தொடர்புங்கிறது, கம்யூனிகேஷன் பூரா 3ஆம் இடம் தான். அந்த இடத்துடைய ஒரு பலன்கள் அப்படிங்கிற விஷயத்துல மிதுன ராசிங்கிற அடிப்படையில மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் எப்படிப்படி நடக்குங்கிற விஷயத்த ராஜநிலை டிவி நேயர்களுக்காக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. இப்போ அனைவரும் ராஜநிலை டிவியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, லைவ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம். இப்போ மிதுனம் அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ராசி ஒரு 2 குழந்தைகளை வச்சிருப்பாங்க அந்த ராசியில. அப்போ இளமை மாறாத ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு இப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கோட்சாரத்துல குரு பகவான் அங்க சஞ்சரிக்கிறார். அப்படிங்கும்போது இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், தன் வீட்டை, தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டை குரு பார்க்கிறாரு. அது ஒரு பெரிய விசேஷம். அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அருமையான ஒரு வாய்ப்பா இருக்கும். அது மட்டுமல்ல, முதல்ல இந்த குரு 1, 5, 9ங்கிற இடத்தையும் பார்ப்பாரு. அப்போ ஒரு ஒரு மனுஷன் பரிசுத்தப்படணும் அப்படிங்கிறது, அதாவது நான் தன்னை புதுப்பிச்சு காட்டுறதுங்கிறதுல தன்னுடைய தவறுகளை உணர்வதுங்கிறது மட்டும் இல்ல, தான் எதையாவது முயற்சி பண்ணி சக்சஸ் ஆகணும், தான் மனுஷன் ஆகணும், தான் கௌரவமா இருக்கணும், தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்ப வந்திருக்கக்கூடிய கோட்சார குரு ஒரு அற்புதமான பலனா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 1, 5, 9ங்கிறது, 5ங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய உயர்கல்வி, புத்திர பாக்கியம்ங்கிறது நம்மளுடைய பேரு. அட்லீஸ்ட் ஒரு நேம் வச்சு, ஒரு போர்டு வச்சு நம்ம ஒரு தொழில் பார்க்குறோம் அப்படின்னா அதற்கெல்லாம் இப்ப 5ஆம் இடத்தை குருவாக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் அதெல்லாம் நடக்கும். ஏன்னா 5ங்கிறது தான் நேம். நம்ம பேர் சொல்றதுக்கு புள்ள பிறக்கிறதும் அந்த 5 தான். நம்மளுடைய பேரை வச்சு ஒரு நிறுவனங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்பும் 5 தான். அந்த ஒரு இடத்த நீங்க யாருன்னு வெளிக்காட்டக்கூடிய அமைப்பு இந்த குரு பார்வையில உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, 7ஆம் இடம்ங்கிற ஒரு இடம் மக்கள் தொடர்புங்கிற இடம். இந்த இடம் மக்கள் தொடர்பு அப்படிங்கிறதுக்கு மிதுனம் வராது. அதாவது புண்ணிய காரியங்கள்ல தலையிடுவது. அப்ப 7ஆம் பாவம்ங்கிறது நமக்கு ஆப்போசிட் பாவம். திருமணம்ங்கிற மட்டுமல்ல, அது 7 காலபுருஷனுக்கு 9 ஆகுது. மறு திருமணத்துக்கும் கூட பொதுவாவே மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குருதசை நடந்ததுன்னா களத்திரத்தை பாதிக்கும், அதாவது திருமண லைஃபை பாதிக்கும். ஆனா இப்ப வந்திருக்கிற குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு திருமண லைஃப்ல பாத்தீங்கன்னா முதல் மேரேஜ் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கான அமைப்பும் இப்போ உண்டு. அப்போ நீங்க அல்லது ஏற்கனவே திருமணம் ஆனவர்களை முதல் தாரமாகவே 2ஆம் தாரத்தை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பும் கூட இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு உண்டு. அப்ப பாத்தீங்கன்னா ஜாக்பாட் மாதிரி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தன்னுடைய நேம் விளங்குறது, உத்தரஸ்தானம், தன் பேர் சொல்ல பிள்ளைங்கிறது, தன்னுடைய பூர்வ புண்ணியம்ங்கிறது, சொத்து சுகங்கள் அமைக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, இது எல்லாத்துக்கும் உண்டான அமைப்பு 5ஆம் இடத்தை பார்த்து கிடைக்குது. அப்படின்னா 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை பாதிச்சாலும் கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் நடக்காதவங்களுக்கும் கல்யாணம் ஆகும், இளமையில இருக்கக்கூடியவர்களுக்கும் முதல் திருமணத்திற்கும் ஈஸியா சக்சஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு குரு பார்வை. அது மட்டுமல்ல, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை காற்று ராசியை குரு பார்க்கிறதுங்கிறது ரொம்ப, ஏன்னா காற்று ராசியில குருவுடைய நட்சத்திரமான புனர்பூஷம் 3 பாதம், துலாம் ராசியில விஷாகம் 3 பாதம், கும்பராசியில பூரட்டாதி 3 பாதமும் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா
குருவினுடைய 3/4 பங்கு தன்மை காற்று ராசிக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா, தான் எதுக்காக ஒரு எஃபோர்ட் போடுறோமோ, தான் எதற்காக தன்னுடைய முயற்சியில விடாமுயற்சியில நம்ம ஓடிட்டு இருக்கிறோமோ, அந்த விஷயங்களை பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அந்த நட்சத்திரம் அங்க இருக்கு. அப்போ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த குரு பயிற்சி கொடுக்கும். அது மட்டுமல்ல, இயல்பாவே 1-5-9ங்கிறதுக்கு உங்களுக்கு லக்ன ரீதியா குரு இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கும். இப்ப கோச்சாரத்துல வந்திருக்கிற குரு எங்க அவர் பாதகாதிபதி அல்லவா, பாதகாதிபதி லக்னத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, ராசியில வந்து உட்கார்ந்துருக்காரு. இது நல்ல விஷயமா அப்படின்னா, இப்ப மிதுன ராசின்னு வச்சுக்கோங்களேன், கல்விக்காரகன் 2ஆம் அதிபதி சந்திரன் மேலதான் குரு போவார். அப்ப சந்திரன் மேல குரு போகும்போது என்ன ஒரு விஷயம்னா, தன்னுடைய கல்வி பாஸ் ஆகும், வெளிநாடு தொடர்புகள் பாஸ் ஆகும், கம்யூனிகேஷன், நம்ம ஒரு நெட்வொர்க், நம்ம ஒரு பிரான்ச் வச்சு ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அது சக்சஸ் ஆகும். பிஹெச்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயர்கள். ஏன்னா 9ஆம் இடம் காற்று ராசியை குரு பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா 9ங்கிறது சாதனைங்கிற இடம். அது மட்டுமல்ல, அது 9ஆம் இடம்ங்கிறது அங்க ஒரு சதய நட்சத்திரம்லாம் இருக்கு. அப்ப என்னன்னா, திருவாதிரைக்கு வரும்போது சதய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ சதய நட்சத்திரம் என்ன 100 அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ படிக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டுக்காக பிஹெச்டி சம்பந்தப்பட்டது, எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கக்கூடிய எதிர்பார்ப்புடையவங்க, நீட் எழுதி அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுடைய ஓட்டத்துக்கு அழகா ஒரு சலங்கை கட்டி விடுற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பீடான ஒரு தன்மையை கொடுக்கும். ஏன்னா காற்று ராசியிலேயே வந்து சிறப்பான சூறாவளி காற்றுன்னு சொல்றது கும்பம் தான். அப்ப அந்த இடத்த, ஏன்னா கும்பம் ரகசியம்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, சூறாவளி அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க இருக்கு. அப்ப காற்று கற்றுக்கடங்காத காற்றும்பாங்க. அப்போ நீங்க ஒரு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா அது பல மடங்காக உங்களை வெளியில பூஷப் பண்ணி காட்டக்கூடிய அமைப்பு இந்த குரு பார்வைக்கு உண்டு. ஏன்னா பாக்கிய பார்வைங்கிறாங்க இல்லையா, இது உண்மையாலுமே வந்து மிதுன ராசிக்கு வந்து 1-5-9 குரு பார்க்கிறது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறது ஒரு அற்புதமான ஒரு எப்படி சொல்றது, நம்மளை யாருன்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம். அது மட்டுமல்ல, குழந்தைகளை நீங்க எந்த அளவுக்கு கொண்டுட்டு வர முடியும், குழந்தைகளுக்காக நீங்க எவ்வளவு மெனக்கடுறீங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் இந்த இடத்துல அதுக்கு உண்டான ஒரு நியாயம் பண்ணிட்டு போகும் இந்த குரு. இப்போ இதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம்னா, அடுத்தது ராகு கேது பயிற்சின்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்கய்யா. அப்ப ராகு கேது பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ராகு ஆக்சுவலா 9ஆம் பாவத்துக்கு அப்படிங்கும்போது நம்ம 3ஆம் இடத்துக்கு கேது வராரு, 9ஆம் இடத்துக்கு ராகு வராரு. 9ஆம் பாவம்ங்கிறது ஒரு புண்ணிய பாவம். இந்த இடத்துல ஒரு பாவக்கோள்கள் வந்தா நல்லது செய்யுமா அப்படின்னா நல்லது செய்யாதுதான். ஆனா அந்த வீட்டு அதிபதி அந்த ராகு உட்காரும் பொழுது அந்த ராகுவை கண்ட்ரோல்ல வைத்திருக்கக்கூடிய கிரகங்கள் திரிகோணத்துல இருக்குமே ஆனால், சுப கிரகங்கள் திரிகோணத்திலேயே இருக்குமே ஆனால், இப்ப நடக்கக்கூடிய திசாநாதன்கள், இப்ப உங்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு ஏதாவது ஒரு திசை நடக்கும் இல்லையா, அந்த திசாநாதன் திசை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்துருச்சு அப்படின்னா, அதுவும் உச்சத்துல எல்லாம் இருந்துருச்சு, ராகுவினுடைய அரவணைப்புல எல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா பட்டை கலப்பும் ராகு திசை. ஆனா அந்த வீட்டு அதிபதி அப்ப சனி நீசமா இருக்காரு, சனி ஆரட்டா இருக்காரு, இந்த கும்பத்துக்கு அந்த சனி ஆரட்டா இருக்காரு. நடக்கக்கூடிய ஏதோ ஒரு திசாபுத்தி இந்த ராகுக்கு ஆரட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது நம்ம சீக்கிரம் சம்பாதிக்கணும்னோ, நம்ம சக்சஸ் ஆகணும்னோ, நம்ம வந்து எடுக்கக்கூடிய முயற்சியில ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆயிரும். நம்ம ஒண்ணு நினைச்சு செய்வோம், அது தப்பா போயிடும். அல்லது நீங்க ஆசையின் காரணமாக அதை தப்பாவே கூட நீங்க அதை கொண்டுட்டு போற, பணம் கொடுத்து வேலை வாங்குறதுங்கிறது, ஒரு பணத்தை கொடுத்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம ஒரு லீகலா இல்லாம இல்லீகலா நம்ம ஒண்ணுல மூவ் பண்றதுங்கிறதெல்லாம் கொடுத்துரும். அதனால இந்த இடத்துல பிறப்பு ஜாதகமும் கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகம் திசாபுத்தியை மென்ஷன் பண்ணிதான் ஒரு யோகத்தை ஸ்ட்ராங்கா செய்யும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா பொதுவா 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு ஒரு அற்புதமான இன்னொரு கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கும்பத்துல ராகுக்கு பாதி பங்கு இருக்குது. சனிக்கு இப்ப மகரத்துல முழுக்க சனியினுடைய வீடுதான் மகரம். ஆனா கும்பம் அப்படி அல்ல, கும்பம் சனியினுடைய வீடுனா பாதி தான், மிச்ச பாதி ராகுக்கு சொந்தம். அதனாலதான் நீங்க மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா கருநீலம்பாங்க அதோட கலர்ஸ்ல. ஆனா கும்பத்துக்கு பார்க்கும்போது சாம்பல் கலர்ன்றுவாங்க. ஏன்னா ராகு உள்ள மெல்ட் ஆவார், சனியும் ராகுவும் காம்பினேஷன். அதனால சில்வர் கிரே அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கும்பத்துல வந்துடும். அப்போ
இந்த 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 ராகு அந்த பிளானட் அந்த வீட்டுக்கு சொந்தமும் இருக்குது அப்படிங்கும்போது ஹவாலா பணங்கள் சம்பந்தப்பட்டது, ஒரு ரகசியமான முறையில நெட்வொர்க்குகள் வர்றது, நீங்க கம்யூனிகேஷனுங்கிற ஒரு விஷயம் பொதுவா நான் சொல்றேன், இது சார்ந்த துறைகள் கண்டுபிடிப்பாகட்டும், மருந்து கெமிக்கல் ரசாயனங்கள் ஆகட்டும், நிறைய இப்ப வரக்கூடிய புது ட்ரெண்டிங்ல வரக்கூடிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்விகள் ஆகட்டும், அது சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆகட்டும், எல்லாமே எடுக்கிறதுக்கான அமைப்பை இந்த ராகு கொடுப்பார். ஒண்ணு என்னன்னா, நம்ம சுபக்கோள்கள் கொடுக்கறதுக்கு ஜாதகத்துல தயாரா இல்ல, நம்ம காலத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற சுபக்கோள்கள் 7மே நமக்கு ஃபேவரா இல்லாத பட்சத்துக்கு இப்ப இந்த ராகு வந்திருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ராகு கேதுகள் அப்படியே நீ உனக்கு கல்யாணம் ஆகலையா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ சர்டிபிகேட் வாங்கலையா, நான் சர்டிபிகேட் வாங்கி தரேன், உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா, நான் அங்கீகாரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே திருப்பி போட்டு அது வேலை செய்ய வச்சிரும். அந்த 7 கிரகங்கள் செய்யாத ஒரே வேலையை ராகு கேதுகள் செஞ்சுட்டு போயிடும். அப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சரியா யூஸ் பண்ணணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, குரு பார்வை அந்த இடத்துக்கு இருக்கு, ராகு மட்டும் அதுல செயல்படல, 1 இயருக்கு குருவும் பார்க்கும். அப்போ குரு ராகு காம்பினேஷன்ங்கிறது குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. குரு ராகு சேர்க்கதான் சண்டால யோகம். குரு ராகுவை பார்க்கும்போது அது நல்ல விதமாக செஞ்சாலும் அது பூஸ்டப் பண்ணும், கெட்ட விதமா செஞ்சாலும் அது பூஸ்டப். ஏன்னா குரு ஒரு பூஸ்டப் கிரகம். அவர் எந்த கிரகத்தை பாக்குறாரோ, எந்த கிரகத்தை சேர்றாரோ அதை உசுப்பேத்தி விடுவாரு, அதுதான் அவரோட வேலை. அப்போ நீங்க நல்ல விஷயத்துல மூவ் பண்ணீங்கன்னா அதையும் பூஸ்டப் பண்ணுவாரு, நீங்க கெட்ட விஷயத்துல போனீங்கன்னா அதையும் பூஸ்டப் பண்ணுவாரு. ஆனா எப்பவுமே பூஸ்டப் பண்ணிட்டு இருக்க மாட்டார்ல, 1 இயர் கழிச்சு நவுந்துக்குவாரு, அல்லது வக்கரமாவாரு, அஸ்தங்கமாவாரு, அப்ப நீங்க சிக்கிக்குவீங்க. இதுதான் பிரச்சனை. அதனால நீங்க செய்யக்கூடிய, நீங்க போகக்கூடிய பாதை தெளிவா போயிட்டே இருந்தீங்கன்னா, ராகு சூறாவளியில அடிச்சுட்டு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாலும் குரு பகவான் அப்பப்ப நல்ல விஷயங்களை அதை ஒரு ஸ்ட்ராங்கா பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியா இருக்கணுங்கிறது தான் அங்க இருக்கிற விஷயம். இது மட்டும் இல்ல, 3ஆம் இடத்துல இருக்கிற கேது, பொதுவா சொல்லுவாங்க ஒரு 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி பாவம்பாங்க, வீரிய பாவம்பாங்க. அந்த இடத்துல ஒரு பாவக்கோள்ங்கிறத விட இது ஒரு கேது ஆகட்டும், சனி ஆகட்டும், புதன் ஆகட்டும், இதெல்லாம் 3ஆம் பாவத்துல இருந்ததுன்னா நம்மளோட வீரியத்தை, அதாவது போக சுகத்துல எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஆண்மையவே குறைக்கிற பவர் அதுக்கு உண்டு. அப்போ ஆண்மையை குறைக்கிறப்ப நம்மளோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ற பவர் இந்த 3 பிளானட்டுக்கும் உண்டு. புதனுக்கும் உண்டு. புதன் கொஞ்சம் அழித்தன்மையோடு சேர்ந்து கொடுக்கும். ஆனா சனி பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பைபாஸ்ல போனோம்னா அதுல ஒரு வேகத்தடை போடுற மாதிரி சனி கொடுக்கும். ஆனா கேது பிரேக் டவுனே ஆகும், பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுரும், அந்த மாதிரி கிரகம் கேது. அதனால நம்ம போற 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், உங்க முயற்சி அப்படிங்கிறது நல்ல 3ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட காலபுருஷ தத்துவத்துல மிதுனத்தை தான் சொல்லுவோம், இஎன்டி சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ நம்மளுடைய சுவாசங்கள், நம்ம நுகர்ந்து பார்க்கிறது, காதால கேட்கறது, வாயால் பேசுற விஷயங்கள், நம்ம விடக்கூடிய மூச்சு காத்து, நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அனைத்து பஞ்சபூதத்தினுடைய துவாரங்களும் முகத்துலதான் இருக்கு. அப்போ அந்த இடத்த சொல்லக்கூடிய ஒரு சுவாசத்தை சொல்லக்கூடிய முக்கியமான பாவம் 3ஆம் பாவம். அப்ப அந்த இடத்துல கேது வரும்போது பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குற விஷயங்கள், நீங்க கேட்கிற விஷயங்கள், நீங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் தெளிவா பேசுங்க. 3ஆம் பாவம் கேது இருக்குது அப்படிங்கும் போது இல்லீகலான விஷயங்கள் நிறைய ஃபார்ம் ஆகும். நம்ம சைலண்டா நம்ம செல்ல பார்த்து, ஏன்னா அது காலபுருஷனுக்கு 5, இப்ப 5 3 கனெக்ட் ஆகும். 5ங்கிறது என்ன, நம்மளோட எண்ணம், காதல், சிந்தனை, புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி சிம்மத்துல கேது உட்கார்றாரு. அப்ப என்னன்னா, நீங்க அந்த காதல், சிந்தனை இதெல்லாம் நம்ம பாரம்பரிய அடிப்படையாக தப்பா இல்லாம நம்ம சொந்தக்காரவங்களை கல்யாணம் பண்றது, நம்ம சொந்தக்கார பிள்ளைய லவ் பண்றது, நம்ம ஒரு சொந்தத்துல இருக்கக்கூடிய நமக்குன்னு உண்டான பூமியில ஏதாவது புதுசா ஒரு விஷயங்களை பண்றது ஒண்ணு இல்லைங்க. 3ங்கிறது 5 சூரியனுடைய வீடு. இப்ப கேது உட்கார்றாரு. உங்களுடைய பூர்வீகம், நீங்க வாங்கி போட்ட சொத்துல கம்பி வேலி போடுறதுக்கெல்லாம் உண்டான காலமெல்லாம் இது வரும். ஏன்னா கேதுங்கிறது கம்பி வேலி. அது செவ்வாய் சேர்ந்ததுன்னா பாத்தீங்கன்னா நம்ம தூணு, அந்த 6 அடி தூணு சொல்றது. கேது லிங்க் ஆச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா கம்பி வேலி போடுறது. அப்ப உங்க பூமிய ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டுட்டு வர்ற அமைப்பெல்லாம் உண்டு. பூமிக்கே ஒரு கட்டமைப்புனா நாட்டுக்கும் ஒரு கட்டமைப்பு கொடுத்துட்டு தானே இருக்காரு. நம்மளுடைய இப்ப பாத்தீங்கன்னா பாரத தேசம்ங்கிறத விட பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா சிம்மம்ங்கிறது சிம்மராசி தான். அங்க கேது வருது இல்லையா, ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு அங்கீகாரமான,
ஒரு இந்தியாவே ஒரு ஃப்ரீ பண்ணி விடுற அமைப்பு இந்த கேது போகும்போது கிடைக்குது பாத்தீங்களா. அப்போ ஏதோ நம்ம நாட்டோட எதிரியவே ஸ்டாப் பண்ணி ஒரு ரவுண்ட் பண்ணி வைக்கிற ஒரு எல்லை கட்டுப்பாட்டை கொண்டு வர அமைப்பை கேது கொடுக்குறாரு. நாட்டுக்கே இந்த நிலை அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு அப்படிங்கும்போது நம்மளும் அந்த எல்லைக்குட்பட்டு தனிச்சு இருக்கிற ஒரு பவருங்கிறது, நம்மளுடைய சொத்து பத்துக்களை ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுக்கிறது, நம்மளும் ஒரு கோடு போட்டு வாழ்றதுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்கன்னா கேது எதுவுமே செய்ய மாட்டாருங்க. ஏன்னா 3ஆம் பாவம்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது காலபுருஷனுக்கு வயிறு. அப்ப என்னன்னா நம்மளுடைய சுவாசம் சம்பந்தமான உணவு குழாய், சுவாச குழாய் சம்பந்தமான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளங்களை கொடுக்கறதுக்கான அம்சம். அதாவது என்னன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுறதுங்கிறது, அசிடிட்டி சம்பந்தமான விஷயங்கள் வர்றது, குடல் வாழ்வுகள் அதாவது செரிக்காம போறது, பித்தப்பை சம்பந்தமான ப்ராப்ளங்களை கொடுக்கறது, பெருங்குடல்கள் வந்து சரியா ஜீரணமாகாம கழிவுகள் வெளியேறாம கருமா ஸ்டோரேஜ் ஆயிடுது. கருமாங்கிறதுலாம் ஒண்ணும் இல்லைங்க. கருமாங்கிறது என்னன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடும் சரி, நம்ம பெருக்கும் போதே நம்மளுடைய உடல் கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கும், அது கேதுதான். அப்போ உள்ள இருக்கக்கூடிய கருமா. ஆனா நம்மளுடைய அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கருமா உடம்பு எதை சாப்பிட்டா எதை செரிக்கும், எந்த சாப்பாட்டை நம்ம உடம்பு ஏத்துக்கும், நம்ம எந்த ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம உடம்பு ஏத்துக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் ஏத்துக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறவன் பாஸ் ஆயிடுவானுங்க. இத சொல்ற அற்புதமான ஒரு கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் தான். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்க முயற்சியை தடை பண்ணுங்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய சிந்தனைகளை அழகா கொண்டு போய் பாஸ் பண்ணி கொடுக்கும், நிதானமா சொல்லுவோம். நீங்க எப்பயோ டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பதிவுகளை நல்ல விஷயங்களாக இருந்தா அதெல்லாம் இப்ப ஆதாரமா வரும். நீங்க பூர்வீக சொத்துல ஏதாவது கேஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். ஏன்னா கேது குருவை பார்ப்பாரு. அப்போ நீங்க ஏதாவது கடன் போக்குவரத்துக்கு, சொத்து வாங்குறதுக்கு, கடன் சம்பந்தமான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அதையெல்லாம் கூட வாங்கி கொடுப்பாரு. அந்த கடன் நல்ல விஷயமான்னு பாத்துக்கணும். ஏன்னா இப்ப இந்த கேதுவை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டு நீங்க சிக்கல்ல போய் மாட்டிக்கூடாது. அடுத்து 2ஆம் இடத்துக்கு குரு வருவார். 2ஆம் இடத்துக்கு குரு வந்ததுன்னா என்ன ஆகும், பணத்தட்டுப்பாடுங்கிறது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதனால இந்த கேது 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கும் பொழுது, அப்ப அந்த ராகுவும் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சகோதர பாவங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறதுங்கிறது வேண்டாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அதை ஒரு தோப்பு துறவாக்குறதுக்கும் உண்டான அமைப்பெல்லாம் அதுல உண்டு. ஒரு வீடுகள் கட்டுவதற்கான அமைப்பும் உண்டு. அதன் ரீதியா கடன் வாங்குவதற்கான அமைப்பும் உண்டு. இன்னும் சொல்ல போனா மிதுன ராசிக்கு 3ஆம் பாவம்ங்கிறது இளமை கல்வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சின்ன குழந்தைகள் எல்லாம் மிதுன ராசிக்காரவங்கள ஜாக்கிரதையா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு உண்டு. அதனால அதை ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. அவங்க ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட விஷயம், செல்லு சம்மந்தப்பட்ட, இன்றைய குழந்தைங்க செல்லுன்னா பைத்தியமாட்ட இருக்கு. ஒரு செல்லை எடுத்து பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க செல்லு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அப்படி போய் குப்பரைக்கா உளுந்து அதை பார்த்துட்டு இருக்குது. கூட்டா கூட கேட்காத அளவுக்கு செல்லை காமிச்சு அந்த குழந்தைய என்ன வேணாலும் பண்ணலாம் மாட்டேங்குது. அந்த அளவுக்கு குழந்தைய வந்து, குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா இது அதுகளுக்கு புரியல. இப்ப பெரியவங்கன்னா நம்ம மீடியாவில் நிறைய காட்டுவாங்க. வீட்டுக்குள்ள வந்து திருடிட்டு போனா அடுத்த வீட்டுக்காரன் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போற மாதிரி எல்லாம் காமெடியில காட்டுறாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து செல்லு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு 3ஆம் இடத்துல இருக்க கேது என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஆயிரும். அதனால மிதுன ராசி குழந்தைகளை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. 1, 5, 9 குரு பார்த்தாலும் 3ல் இருக்கக்கூடிய கேது மன வருத்தத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துரும். இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஏன்னா மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது ஊமை ராசியா வரும். பொதுவா இது காலபுருஷ தத்துவத்துல வர்றது. இப்ப இந்த கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது ஏதாவது இஎன்டி பிரச்சனை உங்களுக்கு, அதாவது கண்ணு பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு ஏதாவது நீர் கோர்க்கிறது, காதுல வந்து காது கேட்க மாட்டேங்குது, இல்ல காது ஸ்டெம்பு சம்பந்தமான பிரச்சனை, சுவாச குழாய் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா அதற்கு நீங்க மாற்று மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ அலோபதியில இருந்துட்டு இருந்தீங்கன்னா சித்தாவுக்கு போகலாம். சித்தா இந்த ஒரு ஆயுர்வேத இந்த மாதிரி வந்து ஒரு மூலிகை ஒரு கஷாயம் குடிச்சு கூட அதெல்லாம் சரி பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு மாற்று மருந்தெல்லாம் பண்ணி அந்த ப்ராப்ளங்களை ரெக்கவர் பண்றதுக்கும் வாய்ப்பு கொடுக்கும், இல்லைன்னா வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதெல்லாம் ராகு கேது பயிற்சி சொல்ற விஷயங்க ஐயா. இது இப்போ இன்னும் கொடுக்கலாமா ஐயா? பேசுங்க. பேசட்டுமா?
இப்போ நீங்க பொதுவாவே ஒரு குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப மிதுன ராசிக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மிதுனத்துக்கு சூப்பரா இருக்கு, ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு, அதுக்காக விருச்சகத்துக்கு நல்லா இல்ல, 8 குரு அப்படி எல்லாம் இல்லைங்க. இப்ப இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் இப்போ நம்ம மகர ராசியில குரு பார்க்கல, ஆனா இந்த குருவினுடைய குடும்ப பாவத்தை, மகரத்துக்கு 2ஆம் இடம் தனபாவத்தை குரு பார்ப்பார். அப்போ ஒரு மனுஷனுடைய காலபுருஷனுக்கு தொழிற்ஸ்தானம் லாபபாவம் அது. அப்போ எந்த ஒரு ராசியில குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர்த்துக்கு 4 பலன் சொன்னா எப்படிங்க, அப்படியெல்லாம் நீங்க சிந்திப்பீங்க. அது அப்படி அல்ல. ஒருத்தங்க இப்ப நான் மிதுனத்துக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அப்ப மகர ராசிக்கு குரு பார்வை இல்லையா, அப்ப நல்லது நடக்காதா? அப்படி இல்லை. மகத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்கும், 12ஆம் இடத்தையும் பார்க்கும். அப்ப நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, அதாவது மிதுனத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா நம்மளோட வீட்டுக்காரருக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கும். எனக்கு தான் சொன்னீங்க, எங்க வீட்டுக்காரருக்கு தாங்க எல்லாம் நடக்குதும்பாங்க. அது ஏன்னா அவர்களுக்கு அந்த 2 இடத்தையும் பாக்குறதுனால இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிரகம் பார்வை செய்யும் வீடு மட்டும் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு ராசிக்கும் அந்த குரு பார்வை எந்த பாவத்தில் விழுகிறதோ அந்த பாவம் அதிகரிக்கும். நீங்க அப்போ அது 8ஆ இருந்தா ஆயுள் விருத்தியை கொடுக்கும், அல்லது அது சம்பந்தப்பட்ட ஹோமங்கள் பண்ற அமைப்பை கொடுக்கும். இப்ப நீங்க 5, 9 எல்லாம் பாக்குதுல, உங்க வீட்டுல எங்களுக்கு பணமே வர மாட்டேங்குதுங்க, வீடே வந்து ஒரு பூட பிடிச்ச மாதிரி இருக்குங்க, வீட்டுக்கு போனா தூக்கமே இல்லைங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா போன 1 வருட காலமாக பாதகாதிபதி 12ல குரு இருந்தாரு. அதனால பாத்தீங்கன்னா தூக்கங்கிறதே இருந்திருக்காது, ஏதாவது ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் ரிலீஃப் ஆகி நல்லா தூங்குறதுக்கான அம்சம் இருக்கும். இன்னும் அது கூட இது காற்று ராசி, தினமும் ஏதாவது ஒரு மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. ஏதோ ஒண்ணு, நமோ நாராயணாங்கிறதோ அல்லது காயத்ரி மந்திரமோ அல்லது கந்த சஷ்டியோ ஏதோ ஒன்று, ஓம் நமச்சிவாயோ ஏதோ ஒண்ணு, முருகா முருகாங்கிறது எதையோ ஒரு மந்திரங்களை வந்து நீங்க டெய்லியும் காலையில உச்சரிச்சுக்கிட்டே. ஏன்னா மிதுனம் மந்திர உச்சாதனங்கள் செய்யக்கூடிய ஒளி வீடும்பாங்க. அதாவது சவுண்டு சர்வீஸ் எங்க இருக்குதுன்னா அது மைக்கு வீடு. அதனால மிதுனம்ங்கிறது நம்ம அது என்ன காற்று, புல்லாங்குழலில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளியினுடைய அம்சம்தான் மிதுனம். அப்போ அந்த ரீங்காரம் அது வந்து நம்ம ஒரு அமைதியான முறையில ஒரு மந்திரத்தை உச்சாதனம் பண்ணக்கூடிய அந்த வீடு. அப்போ அதுதான் நம்ம காற்று வழி ஐஎன்டி வழியா போகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப காது வழியாக நாம் அப்படியே அந்த விஷயங்களை கேட்கும்போது அந்த ரீங்காரம் கேட்க 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 நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். எல்லாத்துக்கும் அமைதி கிடைக்கும்பாங்க, மிதுனத்துக்கு வந்து உற்சாகம் கிடைக்கும். ஏன்னா மிதுனமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டுத்தனமான ராசி. நீங்க மிதுன ராசி மிதுன லக்னம் கேஷுவலாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே பாட்டு கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. சினிமா பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்க ரொம்ப பிடிக்கும். எத்தனை வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு சினிமா பாட்டு பக்கத்துல பாடிட்டு இருந்தா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது என்னன்னா அந்த ஒளி, அந்த ஒரு இசை அவங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அதனால நீங்க இந்த டிப்ரெஷன்லாம் எடுக்கணும்னா அழகா நம்ம ராஜா சாரோட சாங்ஸ், ராஜநிலை டிவியில சொல்லிட்டு இருக்கேன், ராஜா சார் சாங்ஸ் அழகா போட்டு நீங்க அமைதியா கேட்டு நல்லா தூங்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு மந்திரங்கள் சொல்லக்கூடிய நம்ம வீட்லயா இருக்கட்டும், ஹோமங்கள் பூஜைகள் நடக்கிற விஷயங்களாகட்டும், ஒரு வீட்டுல கூட ஒரு ஹோமத்தை போடுங்க. ஒரு ஐயர் 2 பேர்த்த கூப்பிட்டு அழகா வீட்டுல ஒரு ஹோமத்தை பண்ணுங்க, உங்களோட தொழில் ஸ்தானத்துல ஒரு ஹோமத்தை பண்ணுங்க. பூஜை புனஸ்காரங்களை பண்ணும்போது நீங்க அந்த மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த நவக்கோள்களை கூப்பிட்டு இந்த நம்மளுடைய தேவர்களையும் அனைத்து கடவுள்களையும் கூப்பிட்டு ஒரு வீட்டுல ஒரு ஹோமத்தை பண்ணும்போது அந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் போது நமக்கு வீட்டுல இருக்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு அற்புதமான அமைப்பா இருக்கும் இந்த குரு பயிற்சி. ரொம்ப அழகா சிறப்பா சொன்னீங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயம் வாழ்க்கையில முக்கியமான விஷயம் அப்படின்னா தொடர்பு, கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இந்த ஆண்டு வந்து இருக்கும். இப்போ இந்த குருபெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் பூரா வருஷத்துல வந்து இருக்குது, சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொன்னீங்க. இப்போ பொதுவாக வந்து எப்படின்னா இருக்கக்கூடிய விஷயத்துல நம்மளுக்கு வாழ்வாதாரம்ங்கிறது ஒன்றும் தொழில். இந்த தொழில் வந்து பொதுப்படையா வந்து நம்மளுக்கு எல்லா துறையை சேர்ந்தவங்களும் உண்டு. இது ஜோதிடம் மட்டுமல்ல, ஜோதிடம், வைத்தியம், பாகட்டும், விஞ்ஞானத்துறை, தொழில்துறை, இதுல எல்லாமே இருக்கிறது. இப்ப நீங்க சொன்ன விஷயம் காத்து ராசின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. மிதுனம்ங்கிறது ஒரு காத்து ராசி, அதே மாதிரி வந்து கும்பம்ங்கிறது ஒரு காத்து ராசி. அப்ப காத்து ராசியில் இருக்கிறதுனால இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் தொழில் சம்பந்தமான விஷயம் எல்லாம் எப்படி இருக்குங்க, முன்னேற்றமா இருக்குமா, எப்படி இருக்கும்? ஆனா இப்ப தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வேற வந்து உட்கார்ந்துருக்காரு. 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி. இவங்க 2 பேரும் சாதாரண கிரகங்களா?
இருக்கிறதுலயே வந்து 100 அடி பாம்பும்பாங்க, கரும்பாம்பும்பாங்க, இதை 100 அடி பாம்பும்பாங்க. அப்பனுடைய நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் வந்து லாங் டைம் அச்சீவ்மெண்டா இருக்கும். இது அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போடுறதுக்கு நங்குற மாதிரி தன்னுடைய தொழில் அமைச்சுக்கிறதுக்கான தொழிலே இல்லாதவனுக்கு கூட சனி இப்ப தொழில் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அதுவும் அது வந்து நீர் ராசி, இவங்களுக்கு எப்பவுமே இவங்களுக்கு வந்து ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 2, 6, 10 நீர் ராசியா வரும் இல்லையா? அப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது கடல் சார்ந்து அப்படிங்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கிறது கூட அங்க அருமையா இருக்கும். ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கிறதா இருக்கட்டும், வண்டிகளை சனி வந்து அங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனங்கள், பழைய இரும்பு கடை வைக்கிறதும் அதுதான். வண்டி வாகனங்கள் A to Z வண்டி வாகனங்கள், ஸ்பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கதான் இருக்கு. அந்த வண்டிகளை எல்லாம் சர்வீஸ் பண்றதும் அங்கதான் இருக்கு. சொட்டு நீர் பாசனம் பூரா அங்கதான் இருக்கு. அந்த 10ஆம் பாவம்ங்கிறது இவங்களுக்கு மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு இயல்பாவே நீர் ராசி தான் காசு இருக்குது. அப்ப அங்க நீர் ராசியில இருக்கிற கிரகம் என்ன? குருவுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், புதனினுடைய நட்சத்திரம். அப்ப இவங்க 3 பேர், புதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப்பு சம்பந்தமான அனைத்து மெட்டீரியலும் புதன் தான். அது மட்டும் இல்ல, பெயிண்ட், பிரஷ் எல்லாமே. ஏன்னா ஒரு பழசா இருக்கிறதா ஒரு புதுப்பிச்சு, இப்ப நம்ம தண்ணிய ஒரு பரிசுத்தமா வர்றதுக்கு நீர்ல தான் நம்ம பண்ணுவோம். வீட்டுல குளிச்சாலும் சரி, ஆத்துல குளிச்சாலும் சரி, கடல்ல குளிச்சாலும் சரி, பரிசுத்தம்னு சொல்றோம். நம்ம வீட்டுல வந்து குளிச்சிட்டோம்னாலே நம்ம சுத்தமா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு வீட்டை பெயிண்ட் அடிக்கிறதும் அந்த புதன் தான், அழகுபடுத்தி காட்டுவதும் புதன் தான். ஆர்கிடெக்சர்ல இருந்து நம்ம பில்டிங் சம்பந்தமான அழகுக்கலையில இருந்து சிவில் சம்பந்தப்பட்டதுல இருந்து அத்தனை விஷயங்களும் அந்த புதனுடைய ஆதிபத்தியத்துல இருக்கு. பைப் லைன்ல இருந்து பிளம்பர்ல இருந்து எல்லாமே அந்த இதுக்குள்ளதான். அப்ப பைப்பு கடையும் வைக்கலாம், பைப்பு போடுறவனாவும் எல்லாம், குழாய் அடைச்சிக்கிச்சுன்னு அதை சரி பண்ற விட்டுறவும் எல்லாம், எல்லாமே அதுக்குள்ளதான் வர்றாங்க. அப்போ நீங்க சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சென்ட்ரிங்ல இருந்து அந்த கட்டிடங்கள் சார்ந்த அனைத்துமே 4 to 12 இல்லையா காலபுருஷ தத்துவத்திற்கு. அப்ப என்னன்னா அந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறதா இருந்தாலும் சரி, புதுசா கட்டுறதா இருந்தாலும் சரி, அதற்கு தேவையான இரும்பு சம்பந்தப்பட்ட அனைத்துமே அந்த ராசியில தான் இருக்கு. மிதுனத்துக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க ஐயா. இப்ப நம்ம வீடு சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பொருள் மட்டுமா அப்படின்னா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் எடுக்கலாம். வண்டி வாகனத்துக்கு சனியினுடைய நட்சத்திரமே முழு நட்சத்திரம் வருது, பூசம், மனுஷம், உத்திரட்டாதி. அப்படி வரும்பொழுது பாத்தீங்கன்னா இப்ப சனி அங்கே போய் உட்கார்றாரு. அப்ப 4 to 12 ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும். அப்ப இவங்களுக்கு அது 2, 6, 10 இயங்கும். அப்போ ஒரு ஜேசிபி வாங்குறவங்களும் இருக்கலாம், இருக்கிற ஜேசிபியை வித்துட்டு நான் வேற ஏதாவது பண்றேங்கிறவங்களும் பண்ணலாம், ஒரு டிராக்டரி வாங்குறவங்களும் இருக்கலாம். ஒரு இப்போ என்னன்னா பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசு பணம் தொழில் இருக்கிறவங்களுக்கு, மிதுன ராசி மிதுன லக்னக்காரவங்களுக்கு நீர் ராசியா வர்றதுனால அது கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணும். அப்போ ஏன்னா பஞ்சபூத தத்துவத்துல நீர் ராசிய கடனுக்கு சொல்லுவாங்க. இப்ப நீங்க விவசாயம் சம்பந்தமான கடன்கள் பெறுவதற்கான அனைத்துமே சனியும் புதனும் தானே, கடன் கொடுக்குறவங்க அவங்க 2 பேரும் தானே. இப்போ அதனாலதான் சொன்னேன், கேது 3ஆம் இடத்துல இருக்காங்க. நீங்க ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்குறது அப்படின்னா தாராளமா இப்ப வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நான். அப்போ இயல்பாவே நீங்க ஒரு சொத்து, ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டது, ஒரு வண்டி வாகனங்கள் போடுறேன் அப்படின்னு நீங்க ஒரு லோன் வாங்கினா கூட ஈஸியா இப்ப இந்த சனி கொடுக்கும். ஏன்னா 2, 6, 10 சனி பாக்குது இல்லையா? அது கஷ்ட ஜீவனம்னு சொல்லுவோம். ஆனா உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு கிரகம் சனி பகவான். அதுவும் 9ல ராகு உட்கார்ந்துருக்காரு, கேட்கவே வேணாம். நீங்க போய் பழசு வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா நான் உனக்கு புதுசே வாங்கி தரேன்னு சொல்லுவாரு ராகு. அந்த அளவுக்கு ஒரு ராகு வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம். ஏன்னா அது மல்டிபிள் பர்சனாலிட்டி இல்லையா, பாக்குறத லுக்கா கொண்டு வர்ற ஒரு கிரகம் இல்லையா ராகு. அப்படி இவங்களுக்கு ஜீவனத்துக்கு எல்லாம் பஞ்சமே இல்லைங்கய்யா. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கைய வந்து ஒரு வீடு வாசல், வண்டி வாகனம், குடும்பம், உறவுகள், இது எல்லாமே இவங்களுக்கு அந்த லைன்ல அந்த நீர் ராசி வர்றதுனால வீட்டுக்காக உழைக்கிறதுங்கிறது, தான் மனுஷன் ஆகணுங்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வரணுங்கிறது, அதோட இதெல்லாம் கொண்டுட்டு வர்றது மட்டும் இல்லாம இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் ஜாலியா சின்ன பிள்ளை மாதிரியே வரும். அந்த என்னை இப்படி போட்டு படுத்துறாங்கலாம் வராது, அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க முகத்துல வந்து அந்த பாதிப்பு, அந்த கவலைங்கிறதே இருக்காது, தன்னை ப்ரெசப் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதுதான் இளமை பொருந்திய ராசி அப்படின்னு வந்து மிதுனிச்சு வச்சிருப்பாங்க. அது புறா, அந்த புறா எப்பவுமே டயர்ட் ஆகாது அப்படிங்கிறது தாங்க அங்க. அழகு ரொம்ப அற்புதமான விஷயம் சொன்னீங்க. ஆனா இன்னொரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எப்படின்னா நம்ம பழைய இதில் எல்லாம் சொல்லுவாங்க, ஜென்மத்தில் குரு இருந்தால் சீதையே ராமர் வனம் பிரிந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிதுன ராசி அப்படிங்கிற போது வந்து குரு அங்க இருக்காரு இல்லைங்களா? அப்ப ஜென்மத்தில் குரு இருந்தால் சீதையே ராமர் வனம் பிரிந்தார் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க. இப்ப இது வந்து எது நடைமுறையில நம்முடைய வாழ்க்கைக்கு இப்ப இருக்கிறது வந்து ஏதாவது பொறுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்ப வந்து குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை, பிரியக்கூடிய பிரச்சனை, இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
கண்டிப்பா இருக்குங்கய்யா. இப்ப என்னன்னா, இப்ப அந்த அந்த பாட்டு அப்படிங்கும்போது இப்ப நம்ம புலிப்பாணியில அந்த பாட்டு வருது. ஜென்ம ராவணன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படின்னு ஜென்மத்துக்கு வரும் பொழுதுதான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னா, நான் ஒரு பரிசுத்தப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் குரு செய்வார். தனிச்ச குரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு கிரகத்து மேல குரு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப சந்திரன்னா நம்ம மனசுல இருக்கிற அழுக்கையோ நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான காலத்தை கொடுக்குற கிரகம் தாங்கியா அது. இப்ப நம்ம குரு பார்க்கிற இடம் தான் கோடி புண்ணியங்கிறாங்க. இருக்கிற இடம்னா இப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு ஐயர் வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு பூஜைக்கு ஒரு ஐயர் வர்றாருன்னு வச்சுங்களேன், நம்ம எப்படி இருப்போம்? நம்ம அந்த வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம அதை ஒரு நம்மளும் குளிச்சு நம்ம நீட்டா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஜம்முன்னு வாசனையோட இருப்போமா இல்லையா? அப்ப நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா. அப்போ அந்த சந்திரன்கிறது உங்க மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள், அதாவது நம்ம செய்த பாவங்கள்ங்கிற ஒரு விஷயம், அது வந்து நம்ம எண்ணங்கள் தானே. நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய எண்ணங்கள்ல அழுக்கு இருந்தது அப்படின்னா அதை உணர வைக்கிற அமைப்பு இந்த குரு வரும்போது கிடைக்கும். அதனால பாதிப்புங்கிறது வரும். அதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்துச்சுன்னா, கணவன் சம்பந்தமான எதிர்பார்ப்பு மனைவிக்கு அதிகமாக இருந்தாலும், மனைவி சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்பு கணவனுக்கு அதிகமாக இருந்தாலும், இப்ப வரக்கூடிய குரு தேவையில்லாத யோசிக்கிற விஷயம். அதனாலதான் சொன்னேன் இஎன்டி அப்படிங்கிற காரணம்னா, இப்ப கேது வந்து சிம்மத்தில் இருக்காரு. சிம்மத்துல இருந்து என்ன பண்ணாரு, 11ஆம் பார்வையை வந்து பாக்குறாரு, குருவை பாக்குறாரு இல்லையா? 3ஆம் பார்வையை பாப்பாரு. 3, 11 எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. 11 வச்சாலும் சரி, ஏன்னா இப்படியும் பாக்குறவங்க உண்டு, இப்படியும் பாக்குறவங்க உண்டு. 11 வேணாலும் வச்சுக்கோங்க, 3 வேணாலும் வச்சுக்கோங்க. பாக்குறாரு. அப்ப அதனால சிம்ம ராசி ஏதாவது இந்த மிதுன ராசி ஏதாவது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது சொல்லியிருந்தேங்க ஐயா. இப்ப நம்ம மூணாம் இடம்ங்கிற இடத்துல உட்காந்து பார்க்கலாம். நீங்க எப்பயோ விளையாட்டுத்தனமா ஏதாவது சேமிச்சு ஏதாவது செல்லுல எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் இப்பெல்லாம் வில்லங்கமாயிடும். நான் அதை சொல்லிட்டேன், இங்க பதிவு பண்ணும்போதே சொல்லிட்டேன். அப்ப நீங்க செல்லுல எப்பயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினது செஞ்சதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, முதல்ல வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செல்போன்ல இருக்கிறது, லேப்டாப்ல இருக்கிறது எல்லாம் முதல்ல டெலீட் பண்ணுங்க. மெயினான விஷயம் அது. எங்கேயோ எப்பயோ தெரியாம இருந்தது டக்குன்னு உங்க வீட்டுக்காரர் எடுத்து பார்க்கும்போதோ, உங்க மனைவி எடுக்கும்போதோ, அல்லது பிள்ளைகளா இருந்ததுன்னா அப்பா அம்மா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து டான்னு வந்து முன்னாடி நிற்கும். இப்ப அந்த குரு அதைத்தான் சொல்லுவார். இப்ப ஜென்மத்துல குரு வரும் பொழுது பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ஏதாவது ஒரு மாசுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை ஏதாவது களங்கப்படுத்தி இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் வெளிக்கணும். அப்போ இதனால் நீ இப்படிப்பட்டவங்களா, நீ இப்படி இருப்ப நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற தாக்கம் தான் உங்களுடைய பிரிவுக்கு காரணம். அப்போ நம்மளோட கேரக்டரை லெஸ் பண்ணும். நம்மளுடைய மனசுல இருக்கிற அழுக்கு, உடம்புல இருக்கிற அழுக்க காட்டக்கூடிய காலம், வெளிச்சம் போட்டு காட்டுற காலம் இது. அப்போ ஏதாவது முதல்ல என்னை கேட்டீங்கன்னா, செல்லா இருக்கட்டும் மற்ற எதுவா இருக்கட்டும், நீங்க இந்த பதிவிறக்கம் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயங்களை பதிவிறக்கம் பண்ணாதீங்க. ஒரு பாட்டே நீங்க பதிவிறக்கம் பண்ணி வச்சிருப்பீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. இப்ப பார்க்கும்போது நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனோட ஸ்டேட்டஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. இப்போலாம் போன் ஸ்டேட்டஸை பார்த்தாலே இன்னைக்கு அவன் என்ன மனநிலையில இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகுது. 3ஆம் பாவம் உங்களோட ஸ்டேட்டஸ். நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதெல்லாமே வெளிக்கொண்டு வந்து காமிச்சிரும் கேது அமுக்குலி கிரகம் தான். ஆனா இப்பெல்லாம் வெளியில கொண்டு வர்ற காலம் இது. அழகு. சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு முத்தாய்ப்பா வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த மிதுன ராசிக்காரருக்கு டோட்டலா ஒரு வரி 2 வரியில் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அதாவது குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி எப்படி இருக்கு இந்த வருஷம்? இது வந்து காற்றாசிங்கிறது வந்து ஒரு குதிரைங்க. ஓடுறதுக்கு வந்து குதிரை பந்தயத்துல ரெடியா நின்றுட்டு இருக்கு. ஆல்ரெடி அந்த குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த ஓடுற அளவுக்கு அந்த குதிரை ட்ரைனிங்ல ரெடியா நின்றுட்டு இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய கிரகங்கள் ரெட்டி ஜூடுனா எல்லாத்தையும் அடிச்சு நிமிஷம் பண்ணிட்டு நம்பர் 1 வர்றதுக்கு உண்டான அமைப்பு இதுக்கு உண்டு. அதோடு சேர்த்து உங்களை பரிசுத்தப்படுத்தி காட்டக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய கிரக பயிற்சிக்கு உண்டுங்க. ரொம்ப அழகா வந்து மிதுன ராசியினுடைய பலன்களை சொன்னாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு மறு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய, ஏகப்பட்ட விஷயங்கள், சொல்லாத விஷயங்கள், புது புது தகவல்களா நிறைய ஒரு விஷயங்களை வந்து நம்ம உயர்ந்து சிம்மநாயகி கரூர் மணிமேகலை அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து கலந்து அழகா வந்து ராசி பலன்களுக்கு சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு சொன்னது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல வந்து ஒவ்வொரு கிரகங்களை பத்தியும் ஒவ்வொன்றையும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. படிப்புங்கிறது நம்ம கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். படிப்பவங்க அப்படிங்கிற விஷயம் கேட்டால் அவங்க ஆல்ரெடி வந்து என்ன பண்ணாங்கன்னா பிஹெச்டி படிக்கிறவங்க, படிக்க சம்பந்தமான விஷயங்கள், ஏறக்குறைய கேள்வி கேட்காத சூழ்நிலையிலே எல்லாமே நேயர்களுக்கு பூராமே அழகா வந்து பதில்களை சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கரூர் சிம்மநாயகி அவர்களுக்கு வந்து ராஜநிலை டிவியின் சார்பில் வந்து
நன்றியும் வணக்கத்தையும் கூறி ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுகிறோம். ஐயா நன்றி. நன்றி. வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.